அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள். அதாவது சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்கான கோர்சஸ்க்கான 2024-2025 அகாடமிக் இயருக்கான அப்ளிகேஷன் நாளிலிருந்து கொடுக்கப்படுது அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இது என்னென்ன சீட்ஸ் அப்படின்றப்போ அண்டர் கவர்மெண்ட்டில் வரக்கூடிய சீட்ஸு, கவர்மெண்ட் சரண்டர் பண்ணின சீட்ஸு, கூட மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸு, கூடவே ஆல் இண்டியா கோட்டா, நீங்கள் தமிழ்நாடு காலேஜஸில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் இதன் மூலமாக தான் போடணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய எல்லா காலேஜஸ்க்கும் இந்த முறையில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி, இதில் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்காக எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, மெரிட் லிஸ்ட், கவுன்சிலிங் ஷெடியூல், இதுக்கு tnhealth.tn.gov.in அப்படின்றத நீங்கள் நேரடியாக பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. கூடவே அப்ளிகேஷன்ஸ் எந்த சூழ்நிலையிலும் செலெக்ஷன் கமிட்டினாலேயோ அல்லது டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் ஹோமியோபதி அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ்லேயோ நேரில் வழங்கப்படாது, நீங்கள் ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ நாள் வரைக்கும் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, நாளை காலையிலேருந்து ஈவினிங் 27ஆம் ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நாளைக்கு சண்டே அப்படி, ஏன்னா ப்ராக்டிக்கலாக நாங்கள் நிறைய பார்ப்போம், நாளைக்கு பார்த்தா ஓப்பனாக இருக்காது. ஸோ அப்போ நான் என்னோடய ஒப்பீனியனில் மண்டேலேருந்து செக் பண்ணுங்கள், என்னென்ன விஷயம் அதில் கேட்டிருக்கான்றதை ஃபில் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் அப்ளிகேஷன்ஸை கட்டாயம் 20ஆம் தேதிக்கு முன்னாடியே அனுப்பிடுங்க. அவங்க 27 லாஸ்ட் டேட் கொடுத்தாலும் ஒரு சில சமயம் சென்ட் ஆகாது, திடீர்னு மழை வரும், ஏன்னா இது மழை சீசன் அப்படின்றப்போ இயர்லியராக சென்ட் பண்ணுறதுக்கான விஷயத்தை வந்து பாருங்கள். அல்லது ஒரு சில சமயம் சென்னை நியர்பையில் இருக்கிறீங்கன்னா நேரடியாக போய் கொடுக்கலாம். அதாவது வாங்கிறது வந்து கிடையாது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கலாம். கொடுக்குறது டெபாசிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அங்கே எந்த இடத்துல அப்ளிகேஷனை போடணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அங்கேயே போடலாம். அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலயமா போட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கவர் ஒன்று அடிஷ்னலாக வச்சு கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். அதுதான் ஆப்ஷனாக நல்லதாக இருக்கும். கூடவே சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸும் இங்கே வந்து நோட் பண்ணியிருக்கிறாங்க, கண்டிப்பாக அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். அட்ரஸை மறந்துடாதீங்க, கரெக்டாக பின்கோட் நம்பர் ப்ராப்பராக எல்லா டீட்டெயிலையும் கரெக்டாக வந்து போடணும். கூடவே இதுக்கு நீங்கள் மெரிட் லிஸ்ட், அதாவது நம்ம நீட் எக்ஸாமினேஷன்ஸில் வாங்கின மார்க் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த மார்க்கோட ஜெராக்ஸையும் கண்டிப்பாக வைக்க சொல்லுவாங்க. அதனோட காப்பி எப்போவுமே கவுன்சிலிங் போகிறப்பவும் வச்சுக்கணும். கவுன்சிலிங்க்கு இப்போ எக்ஸாம்பிள் உடம்பு முடியலை, நான் வரல, அப்பா அம்மாவை மட்டும் கவுன்சிலிங் அனுப்புகிறேன் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கவே கூடாது. கவுன்சிலிங் போகிறப்போ ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாம் வாங்குவாங்க. அப்படின்றப்போ அந்த கேண்டிடேட் அப்படின்றவங்க கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இல்லை அப்படின்னா, இல்லை கவுன்சிலிங்க்கு வரலனாலோ ஃபிசிக்கலாக ப்ரெசன்ஸ் ஆகலைனாலோ அந்த சீட், அந்த வாய்ப்பு அவர்களுக்கு தரப்படாது, மற்றவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன், ஓசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கு எல்லாருமே கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு 500 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு, அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா சார்ஜஸ் வந்து ஃப்ரீயில் பண்ணுறாங்க. கூடவே ஆல் இண்டியா கோட்டா எல்லா கம்யூனிட்டியும் 1000 rupeesக்கு நீங்கள் கொடுத்து ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்ஸ் வந்து வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஆல் கம்யூனிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற இடத்துல ஆல் இண்டியா கோட்டா நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலியமாக அப்ளை பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 1000 rupees ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது எப்படி பே பண்ணணும் அப்படின்னா, எஸ்பிஐ கலெக்ட், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்பிஐ இ கலெக்ட் அப்படின்ற முறையில் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அவங்களே லிங்க் கொடுத்துருப்பாங்க இ கலெக்ட். எஸ்பிஐ இ கலெக்ட்டுக்குள்ளே போன பிறகு எந்த அப்ளிகேஷனுக்காக ஃபில் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் கேட்டிருக்கோம். டிஎன் ஹெல்த்து, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் உள்ளே கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து அதுவே கொடுக்கும். நம்ம அடுத்தடுத்து அதையும் வீடியோவை நான் வந்து ஃபுல் ப்ரௌச்சரில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை வந்தோன்னா நான் டீட்டெயிலாக எப்படி பண்ணணும்னு கூட நான் டெமோ கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு விஷயம் இது தான். இந்த வெப்சைட்டை மட்டும் கீழே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இனி ஒரு மாதம் 2 மாதம் நம்ம இதை ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயரில் என்னென்ன விஷயங்கள் நம்ம அப்ளிகேஷன்ஸ் சமயம் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நிறைய பேரண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அதையும் நான் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். டியூ டு பிஸி ஷெடியூல் என்னால் இது பண்ண முடியல. இனி ரெகுலராக உங்களுக்கான, ஏன்னா அட்மிஷன் ஆக போகிறீங்க அப்படின்றப்போ ஸோ உங்களுக்கான ஷெடியூல் என்னோட எவ்வளோ பிஸி ஷெடியூலாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கான டைம் ஒதுக்கி ஒரு 1 month கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு உறுதிமொழியை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ நீங்கள் லாஸ்ட் 1 week நிறைய விஷ் பண்ணியிருந்தீங்க, நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிகள். நானும் உங்களுக்கு எப்போவுமே உறுதுணையாக இருப்பேன் அப்படின்றத ஒரு உறுதிமொழியாக கொடுத்துட்டு ஸோ இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.